தேர்தலில் தோல்வியடைந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்துடன் ஆட்டை பலியிட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பயங்கர செயலில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத ஒரு நிலையில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய புகைப்படத்தை ஆட்டையினுடைய கழுத்தில் மாட்டி அந்த ஆட்டை வெட்டிய அந்த பலியிட்ட ஒரு சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இது எந்த இடத்தில் நடந்தது, இதை யார் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் நடைபெற்று இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொடூர செயலில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக தேர்தல் ஆரம்பித்த நேரத்திலிருந்து முக்கியமாக பார்த்தோம் என்றால் மாற்றுக் கட்சியினர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆட்டோடு ஒப்பிட்டு விமர்சனம் செய்வது செய்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாததால் ஆட்டை ஊர்வலமாக எடுத்து செல்வது, அதே போல் ஆட்டு பிரியாணி பொதுமக்களுக்கு வழங்குவது, இப்படி பல்வேறு செயல்களில் மாற்றுக் கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே இத்தகைய ஒரு கொடூர சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. முக்கியமாக ஒரு காணொளி காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. முக்கியமாக அதில் அந்த ஆட்டை அண்ணாமலையினுடைய புகைப்படத்தை கழுத்தில் மாட்டி ஆட்டை தலை தனியாக உடல் தனியாக வெட்டிய ஒரு சம்பவமானது அரங்கேறியிருந்தது. முக்கியமாக அப்பொழுது வெட்டும் பொழுது அண்ணாமலைக்கு எதிரான அந்த கோஷங்களும் கூட எழுப்பப்பட்டது. இதற்கிடையே இந்த சம்பவத்தை யார் செய்தது, எங்கு நடைபெற்றது என்பது தொடர்பாக கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவினர் வலியுறுத்தி வந்த ஒரு நிலையில் தற்பொழுது இந்த சம்பவமானது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் நடைபெற்றது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது யார் யார் என்பது தொடர்பாக தொடர்ந்து காவல்துறையினருடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.